ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அஸ்வி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய 9th மந்த் வீட்டில் நடந்த ஒரு சின்ன வளகாப்பு மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த vlogகும் அது கூட வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் வந்து நாங்கள் பீச்சில் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் வந்து நான் சேர்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு vlog அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த அளவு வந்திருக்க மாட்டேன். ஸோ எனக்கு இப்போது 3K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த டைமில் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 9th மந்த் வந்து பார்த்திங்கன்னா நாத்தனார் சைடு வந்து பூ முடிப்பாங்கள்ல, ஸோ அது பண்ணியிருந்தாங்க. எனக்கு 7ஆம் மாதமே வளகாப்பு முடிச்சிட்டாங்க. அதனால் 9th மந்த் அவங்க வீட்டில் வந்து பூ முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து எல்லாமே அந்த 5 வகை சாப்பாடு அதெல்லாம் போட்டு அன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தோம். அன்றைக்கி மார்னிங்கே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி 5 வகை சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார், ரசம் அந்த மாதிரி வச்சு ஒரு ஃபுல் மீல்ஸும் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஜடைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முதல்ல அந்த முன்னெல்லாம் வந்து ஜடை வைப்பாங்களே, ஜடை தைச்சு வைப்பாங்களே, அந்த மாதிரி வந்து வைக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது. பட் எனக்கு வந்து கொஞ்சம் பூ வச்சாலே தலைவலிக்குமா, அதனால் சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவே சுற்றி விட்டுட்டு ஜடை மாதிரி வச்சிடலான்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. என்னோடய சிஸ்டர் இல்லாத தான் வந்து எனக்கு இந்த பூவை வச்சு பூ வந்து சுற்றி ஜடை போட்டு விடுறது, அதுக்கப்புறம் அன்றைக்கி மேக்கப் வந்து அவங்க தான் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி சட்டிலாக அழகாக வந்து மேக்கப் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து சூட் ஆகிற மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால் அன்றைக்கி அந்த மேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடுச்சு. எனக்கு இந்த ஃபுல் ட்ரெஸ்ஸோ சரி, அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சாரீ வந்து என்னோடய நாத்தனாரோட சாரீ, ஆனால் ப்ளவுஸ் வந்து என்னோடய ப்ளவுஸு சுத்தமாக வந்து ப்ளவுஸ் எனக்கு செட்டே ஆகலை. சரி இந்த பிங்க் ப்ளவுஸ் வந்து வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதுவே போட்டோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பூ முடிச்சுட்டு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து வளையல் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக முடிஞ்சது. அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் யாரும் பெருசாக நிறைய பேரை கூப்பிட்ற பிளான் இல்லை. இது வந்து சடனாக பிளான் பண்ணதால் நாங்கள் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மட்டும்தான் கூப்பிட்டோம். எப்போவுமே இந்த மாதிரி 5 வகை சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது எல்லாருமே வந்து ஊட்டி விடுவாங்களா, எவ்வளோ சாப்பிட்றதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எது வேணுமோ அது மட்டும் கேட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் வலையெல்லாம் போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த விஷயம் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். வளகாப்பப்போ இது மிஸ் ஆகிடுச்சு. அங்கே வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின் இருந்ததால் கடன்னு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும்ல, அவங்க ஹஸ்பண்ட் வந்து கன்னத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வளையல் போட்டு சாப்பாட்டு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து என்னோடய மெயினாக நடந்த வளகாப்பில் வந்து நடக்கலை. அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து டைம் போயிட்டனால பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் வந்து அதையும் வந்து முடிச்சிட்டோன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான் லைஃப்பை வந்து கொண்டு போகிறதுன்னு சொல்லலாம். நமக்கு இதை நினச்சி பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்படுவேன். ஸோ அதுவும் அழகாக நடந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் அப்பா அம்மா வந்து தட்டு வச்சு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வளகாப்பு பண்ணும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருந்தோம். எல்லாரோட சேர்ந்து நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அன்றைக்கி. வளகாப்புலாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பீச்சில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் இருந்தது.
அதுக்கு பெருசாக காஸ்டியூமோ லொக்கேஷனோ நாங்கள் வந்து எதுவுமே பிளான் பண்ணல. ஸ்டூடியோ போய் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து எனக்கு சுத்தமாகவே இல்லை. எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா அவங்க அங்கே கொடுக்குற கவுன் போட்டுட்டு அதுக்கு எல்லாமே யூஸ்வலாக எடுக்கிறது தான். எனக்கு அதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட இருக்கிற கவுனே போட்டுக்கிட்டேன். இது வந்து என்னோடய 2 இயர்ஸ் முன்னாடி பர்த்டேக்கு எடுத்த கவுன் தான். ஸோ அதையே போட்டுட்டு அதில் வந்து நம்ம பீச்சில் போய் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி தான் பிளான் இருந்தது. ஏன்னா ஸ்டுடியோ போய் ஒரு ரூம்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிறதுல எனக்கு பெருசாக இஷ்டம் இல்லை. ஸோ மார்னிங் ஏர்லியாக இருந்து நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். ஸோ என்னோடய கசின்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து டேரெக்டாக பீச் வர சொல்லிட்டோம். ஸோ என் தம்பி, அப்புறம் என் சிஸ்டர் இன்லா, அப்புறம் என்னோடய தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து அன்றைக்கி மார்னிங் வந்து பீச்சில் வந்து ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து வந்துட்டோம். கேமரா வந்து என்னோடய நாத்தனாரோட கேமரா இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என் தம்பியே வந்து வீடியோ ஃபோட்டோலாம் நல்லா எடுப்பான். ஸோ அவனே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க சொல்லிட்டோம். வீடியோஸ்க்கு வந்து ஒரு சின்ன பிளான், டீம் பாய் டீம் கேர்ள் அப்படின்னு பிரிஞ்சு ஸோ கேமரா முன்னாடி வந்து காட்டிட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் வந்து இது நான் வந்து டீம் கேர்ள் டீம் பாய்ன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ பேபி ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே வரும். ஸோ அந்த ப்ராப்ஸ் வாங்கி இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது க்ரியேட் பண்ணுற மெமரி நமக்கு வந்து கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நம்மளோட குழந்தைங்களுக்கு இதை காட்டும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ எத்தனை பேர் டீம் பாய், எத்தனை பேர் டீம் கேர்ள் சொல்லியிருக்கோம் அப்படின்றது தெரியும்ல. ஸோ ப்ளஸ் இந்த மாதிரி நிறையா ஃபார்மேஷன்ஸில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக போச்சுன்னு சொல்லலாம். இதோட இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog-ஐ கண்டினியூஸாக இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். until then bye and thank you for watching this video.